வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசுக்கு விருப்பம் கிடையாது என குற்றம் சாட்டினார். செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் கடந்தும் 10.5% இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படாததை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வட மாவட்டங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லியில் கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகராட்சி திடலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே நுழைய முயன்ற பாமகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாமகவினர் அங்கிருந்த பேனர்களை கிழித்தெறிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், 10.5% இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இருந்தும் அதை கொடுக்க மனம் இல்லை என விமர்சித்தார். புரிதல் இருக்கு, ஆனாலும் மனசு கிடையாது. இது செஞ்சுட்டா இவங்க எல்லாம் படிச்சுட்டு முன்னுக்கு வந்துருவாங்க. இவங்க எல்லா அப்படியுமே இருக்கணும், குடிசையில இருக்கணும், மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், குடிச்சிட்டு இருக்கணும், அப்படியே இருக்கணும், கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கணும், அப்படியேதான் இருக்கணும். இது ஓட்டு வங்கி, வாக்கு வங்கி, இந்த நிலையதான் இருக்கணும்னு அவங்க திமுகவுடைய சூழ்ச்சி. செய்தியாளர் தன்ராஜ் வழங்கும் கூடுதல் தகவல். 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்தால் தொடர்ந்து போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் வரும் தேர்தலில் 15% இடஒதுக்கீடு அளித்தால் இந்த திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்போம் என தெரிவித்திருக்கிறார் ரஞ்சித். நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.